இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் இருக்கப்போ திடீர்னு உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தா துரந்தர்லாம் பார்த்துருக்கீங்க. அது எப்படி இருக்குது? இல்லைங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. இந்த படத்தில் வந்து எங்கேயோ பிறந்த பஞ்சாபில் பிறந்த ஒருத்தர், ஒரு ஸ்பை, ஒரு இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ். ஸோ அவர் வந்து நம்மளுக்காக நம்ம நாட்டோட தேசத்தில் எவ்வளோ டெரர் அட்டாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம உண்மையான ரியல் லைஃப் ஹீரோஸ், இவங்களோட ரியல் லைஃப் ஹீரோஸோட கதை. ஸோ உண்மையாக ஒருத்தர்லாம் வந்து கடைசியில் ஒரு மேஜர் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகி பாகிஸ்தான் ஆர்மியில் இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அன்றைக்கி அவங்க பண்ணுற ஒரு பெனிஃபிட் வந்து அது எந்த ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே பார்க்காம நம்மளை வந்து எவ்வளோ அட்டாக்ஸ்லேருந்தோ எவ்வளோ இதில் தான் காப்பாற்றிருக்காங்க. வெளியே தெரியாத ஹீரோஸ். ஆமாம், வெளில தெரியாத ஹீரோஸ். அந்த அவங்கள மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னே வெளில தெரியாது, இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். பட் ஆனால் அவங்களாம் நம்மளுக்காக எங்கேயோ ஒரு மூலையில் நம்மளுக்காக இவ்வளோ பாடுபட்டுரு. பட் அட் சேம் டைம் இதெல்லாம் வந்து வெளியில் வரணும். மெயின் இந்த பர்பஸ் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டிமானிட்டைசேஷனே வந்து ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ஃபெயிலியர் மாடல், சும்மா என்ன பண்ணிட்டாங்க, இதனால எவ்வளோ வந்துச்சு, என்ன காசு வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து தாவூத் இப்ராஹிம்ங்கிற ஒரு டெரரிஸ்ட் வந்து இதை வந்து ஆல்மோஸ்ட் 60,000 crores பக்கம், 70,000 1 lakh crore பக்கம் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இவங்க ஃபேக் மணியை நம்ம நாட்டு கரன்சி பிரிண்ட் பண்ணி நேபாள் பார்டர் மூலிமாவும் நிறைய நம்ம இந்த பார்டர் மூலிமாலாம் உள்ளே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ண ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதில் தான் பார்த்திங்கன்னா யூபியில் வந்து ஒரு ஒரு என்கவுண்டர் நடந்து ஒரு ப்ரெஸ்ஸில் பேசும்போது ஏதோ ஒரு ஆத்திக் அகமது அவர் வந்து கேமராமேனே சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நம்ம இருக்கிற இன்றைக்கி ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்கட்டும், டிலேட் சிஸ்டம்ஸ். ஏன்னா இது ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் சொன்ன மாதிரி இங்கே கிடைக்கிற ஜஸ்டிஸ்க்குலாம் அவன் அது காலமே அவன் நாமளாகவே நேச்சுரல் டெத்லேயே இறந்துடுறான். ஸோ அப்படி இருக்கும்போது சில இன்னும் இந்த மாதிரி டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கும் போது தான் இது நம்மளோட எக்கானமியே சேவ் பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய எக்கானமி ஃபேக் கரன்சி உள்ளே வந்துச்சுன்னா இது எல்லாமே எதுக்குன்னா கிட்னாப்பிங், இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ், ப்ராஸ்டியூஷன், இது மாதிரி சின்ன குழந்தைகளை வந்து கடத்தி வெளிநாட்டில் எங்கேயோ விற்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த பிளாக் மணி, பாம் அட்டாக்ஸ், அதை இதுக்காக தான் வந்து இந்த மணியே எல்லாமே யூஸ் ஆகிருக்கு.